இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஸ்லீவ் டிசைனை எப்படி ரெடி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ப்ளவுஸுக்கு ஷார்ட் ஹேண்ட் வைக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் ஸ்லீவை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வைக்கிற பேட்ச் ஒர்க்குக்கு இப்போ நம்ம கிளாத் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத் வந்து 5க்கு 5 இருக்கணும். அடுத்த இருக்க கிளாத்து 6க்கு 6 இருக்கணும். அதுக்கு அடுத்த கிளாத் வந்து நம்மளுக்கு 8க்கு 8 இருக்கணும். அடுத்தது வந்து 9க்கு 9 இருக்கணும். ஒவ்வொரு கிளாத்தை விடையும் அடுத்த கிளாத் நீங்கள் எடுக்கும்போது 1.5 இன்ச் அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த கணக்கு. இப்போ நான் சொல்கிற மாதிரியே இதை மடித்து தச்சுக்கோங்க. துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை எப்படி மடிக்கணும், மடிச்சுட்டு இதை திரும்பவும் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ஓரமாக தையல் போடணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம மடிச்சு தைக்கணும். இது மாதிரி தச்சு எடுத்துக்கணும். இதை அயன் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அயன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு வீ கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துலையும் வீ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பெரிய பீஸை ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன பீஸ் இருக்கிறத வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா, எல்லா வீயும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது சின்ன பீஸு, அதுக்கு அடுத்தது இன்னொரு சின்ன பீஸு. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம தையல் போடுறோம். இது மாதிரி தச்சு எடுத்துக்கணும். இப்போ இது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஸ்லீவோட சென்டர் வீயையும் நம்ம ரெடி பண்ணியிருக்க டிசைனோட வீயையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக இப்படி நம்ம தையல் போடுறோம். இது மாதிரி தச்சு எடுத்துக்கணும். இப்போ ராங் சைடு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறோம். கடைசியில் இந்த மாதிரி பீட் ஒர்க் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து அழகாக இருக்கும். தைக்கிற மெத்தட் இதுதான். உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் நீங்கள் இங்கே வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.